ஹவாக்குன்னு இப்போ புதுசா வந்த ஒரு படம். பொதுவா துப்பாக்கி சண்டை கத்தி சண்டையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. ஆனா நம்ம இதுவரை பார்த்திராத வித்தியாசமான துப்பாக்கி சண்டையும் வித்தியாசமான கத்தி சண்டைகளுக்கும் இங்க பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ரத்த கலரியான ஒரு படம். கண்ணா விண்ணான்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனாலும் அவங்க சுடுறதுக்கும் இவங்க சாகுறதுக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஹீரோ அவர் ஆட்டுக்கு நடுவுல நிப்பாரு. சுத்தி 10 பேர் இருந்தாலும் நடுவுல தான் நின்று 10 பேரையும் சுடுவார். இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ கதைகளை பார்த்திருக்கிறோம், படத்தை பார்த்திருக்கிறோம். கேட்டா ஹீரோயிசன் வாங்க. ஆனா இந்த படத்துல பாருங்க 100 கணக்குல ஏன் ஒரு 500 600 பேர் துப்பாக்கியினால சுடப்பட்ட சாக இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு சாவுக்கும் ரீசன் இருக்கும். எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுடுறாங்க. ஹீரோவாவே இருந்தாலும் ஒளிஞ்சுதான் சுடணும். அப்பதான் மக்களும் நம்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்பக்கூடிய அளவுல 600-700 பேர் சாகுற இந்த கதையில எல்லா சண்டைகளும் நம்பக்கூடிய அளவுலயும் இருக்கும். என்னதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறான். சில தவறுகளை செய்யறானோ, அந்த தவறுகள்ல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு தோணுது. பணம் தேவையான எல்லா ஐட்டங்களும் கொட்டி கிடக்குது. ஆனாலும் யாரையோ ஒருத்தரை போட்டு தள்ளுறாப்புல தெரியுது. அப்புறம் ஒரு ட்ரம்முக்குள்ள பாடியை போட்டிருக்கானா எதை போட்டிருக்கானு தெரியல. அந்த ட்ரம்மை கொண்டு போய் தண்ணிக்குள்ள வேற தள்ளி விட்டுறான். இவன் ஒரு போலீஸ்கார வேற மாதிரி தெரியுது. பேட்ச் வச்சிருக்கான். இதுதான் ஹீரோவோட என்ட்ரி. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாருங்க. கிறிஸ்துமஸ் அப்போ தான் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போறான். எல்லாரும் முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கியிருப்பாங்கன்னா இவன் கிறிஸ்துமஸே முடிய போகுது அன்னைக்கு ராத்திரி. அப்ப போய் ஒரு 10 மணிக்கு இன்னும் 2 மணி நேரத்துல முடிய போகுது. அந்நேரத்துல போய் கிஃப்ட் வாங்குறான். ஷாப்ல இருக்கிறவரே நீ எல்லாம் ஒரு அப்பனானு கழுவி ஊத்துறாரு. இதுல வேற வாங்கின பொம்மையை விராப் பண்ணணுமா, கிஃப்ட் விராப் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது, இந்த கவர் இருக்குன்னு தூக்கி போடுறாரு. கவர் வேணாம், உள்ள இருக்கிறத மறைக்கிறாப்புல ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா நியூஸ் பேப்பர் இருக்கு வாங்கிக்கன்னு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுறாரு. அவ்வளவுதான் மரியாதை அவனுக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ கூடயே வேலை பார்க்குற வேற ஒரு போலீஸ்காரி அவ மேல ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெரிய சண்டை போல பொண்டாட்டியை போட்டு அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அம்மா போய் கதவை தட்டி கதவை திறக்க சொல்லுது. அவன் திறக்க மாட்டேன்னுவான். கதவை திறக்கிறியா இல்ல உடச்சிக்கிட்டு உள்ள வருவான்னு கேட்க அப்புறம் கதவை திறக்கிறான். யாரும் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என் பொண்டாட்டி ஏதோ அடி வாங்கிட்டு இருக்கிற, நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு கேட்டா அவளை இல்லைங்கிறா. அப்புறம் உனக்கு எதுக்கு வேலை, இடத்த காலி பண்ணு போன அசால்ட்டா பேசிட்டு இருக்கிறான் அந்த ரவுடி. நம்ம ஆளு அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மேல் பக்கம் போறாரு. அதே சமயம் பார்த்தா ஓவரா பேசின அந்த ரவுடியை அடிச்சு கீழே உருட்டி விட்டா. படிக்கட்டுல டபடபட பண்ணு உருண்டு வருவான். இவர் அதை பார்த்துட்டு அவளை தான் திட்டுறாரு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாம இந்த மாதிரி சில்லற கேசுகள் எல்லாம் பார்க்க மாட்டோம், கொலை கேசுகளை மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு. இதெல்லாம் லோக்கல் போலீஸ் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கைவிலங்க போட்டு மாட்டி விட்டு லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கூடவே அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. கார்ல போகும்போது பார்த்தா காருமே பாத்தீங்கன்னா பயங்கர கண்ணா பின்னான்னு கேவலமா கிடக்குது. பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கியாச்சான்னு கேட்கிறேன். வாங்கியாச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவரோட பொண்டாட்டி விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. பொண்ணு கூட பேசணும்னு எங்கேயோ நிப்பாட்டி ஏதோ போன்ல பேசிட்டே நடந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, 7 மணிக்கே தூங்கிடுவா, பேச முடியாதுன்னு சொல்லி போய் சொல்லுது பொண்டாட்டி. அப்போ அந்த குழந்தை விளையாண்டுகிட்டு தான் இருக்குது. நான் வந்து பாக்குறேன், செலவுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாப்ல. உன்னோட கேடு கட்ட அந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பொண்டாட்டி. ஏண்டி அதே பணத்தை வச்சு நம்ம வீட்டு கடன் அடைச்சோம், அப்போ உனக்கு அந்த பணம் தேவைப்பட்டது. அதே பணத்தை வச்சு எங்க அப்பனோட ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அப்ப என் பணம் உனக்கு ஓகே. இப்போ ஓரளவு செட்டில் ஆனதும் நான் தப்பான முறையில் சம்பாதிக்கிற அந்த பணம் உனக்கு வேணாமாக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஆமா வேணாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் இந்த அம்மாவை கூட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க ஏதோ ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது. வாஷிங் மிஷின்ஸ் இருக்கிற ஒரு பெரிய லாரியை கொள்ளையடிச்சிட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு 4 கொள்ளைக்காரங்க. முகமுடி எல்லாம் போட்டு போறாங்க பாருங்க. உள்ள 2 பேர் இருக்கிறாங்க, பெட்டிக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. இதுல வேற பெட்டி கரெக்டா லாக் ஆகல போல ஒருத்தர் அப்படியே கண்ணா பின்னான்னு தொங்கிட்டு இருக்கிறார். போலீஸோ பயங்கரமான சேசிங். இப்பயோ அப்பயோ பிடிக்கிறாப்புல பக்கத்துல நெருங்கி வராங்க. மாட்டிக்க கூடாது வேகம்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான். வேகமாவும் டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தொங்கிட்டு இருந்தவன் காலால ஒரு எத்தி ஒரு வழியா உள்ள வரான். அப்புறம் மறுபடியும் சேசிங்ல ஒரு கட்டத்துல விழ போற சமயம் இன்னொருத்தவன் பிடிச்சிக்கிட்டான், விழாம பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் போராடி அந்த 2 கதவுகளையும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் வண்டி வேகமா போகுது. இன்னும் பின்னாடி வண்டிகள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. ஒவ்வொரு வண்டியையும் ஒவ்வொரு விதமா டெக்னிக்கை பயன்படுத்தி அப்படியே அதை தாமதப்படுத்திக்கிட்டே வராங்க. ஒரு வண்டி மட்டும் ஓவரா வேகமா பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஓவரா பண்றாங்களேன்னு கடுப்பான பசங்க பெட்டிக்குள்ள இருந்த அந்த 2 பசங்க அங்க இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து அப்படியே அந்த போலீஸ்காரங்களோட கார் மேல வீசி எறிஞ்சிடறாங்க. இதுக்கு பிறகு போலீஸ் எதுவும் ஃபாலோ பண்றதுக்கு இல்ல, வண்டி போயிடுச்சு. கதை நடக்கிற காலகட்டம்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எல்லாம் அந்த காலத்து டிவி, அந்த காலத்து போலீஸ் வண்டி தான் இருக்குது. அப்புறம் பின்னாடியே இன்னொரு போலீஸ் வண்டி வரும். அதுல அதிகாரி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஐயோ பாமேன்னு வருத்தப்படுறாரு. கூடயே வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருந்தவர் வேகமா ஓடி போய் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, ஆபீசர் இஸ் டவுன், ஐ ரிப்பீட் ஆபீசர் இஸ் டவுன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பிக்கப் பண்ண போகும். அதெல்லாம் நமக்கு காட்டல. இது ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா அந்த வாஷிங் மிஷினை தூக்கி போட்ட பையன் ஒரு மாதிரி பதறிக்கிட்டே இருக்கிறான். கொள்ளையடிச்சவங்க 4 பேர் அங்க உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ கடன் அடைக்கிறதுக்காக தான் இதை பண்ணோம் வச்சோன்ற அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சு. அப்புறம் அங்க இருந்து கையில 2 பேக் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேரா பாக்குறதுக்கு போறாங்க. வெளியில 2 பேர் கிப்டாப்பா கோட்டை சூட் எல்லாம் போட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்களை பார்த்த பிறகு இவங்களை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒருத்தன் நிறைய போதை பொருட்களை விக்கிறவனா என்னன்னு தெரியல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கிறான். கோட்டை சூட்டு போட்டவங்க எல்லாம் வெளியில போக சொல்லிவிட்டு கேள்விப்பட்டேன் வாஷிங் மிஷினால ஒரு போலீஸையே அடிச்சு ஐசியூக்கு அமிச்சிங்களாமே, கெத்து காட்டுறீங்க போங்க அப்படின்னு ஏதோ பாராட்டி பேசிட்டு இருக்கிறார். இவங்க
வெறுப்பா தான் அங்க நிக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு வெளியில ஒரு சகதியும் சேருமா இருக்கிற ஒரு கார், ஒரு பெரிய வண்டி வந்து நிக்குது. வண்டிக்குள்ள இருந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய முகமுடியை போட்டுக்கிட்டு சில பேர் இறங்க போறாங்க போல தெரியுது. ஆனா அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி அந்த கோட்டு ஷூட் போட்டவருக்கு மெசேஜை போட்டுறாங்க, இங்க இருந்து விலகி போன்னு. உடனே அவரும் தன்னோட ஆளை இங்கேயே நில்லுன்னு சொல்லி காவு கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கு படிக்கட்டி ஏறி மேல போயிட்டே இருக்கிறார். அதே சமயம் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு 2 பேர் போனாங்களா உள்ள, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு மீட்டிங் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா வெளியில கார்ல இருந்து நம்ம பசங்க 2 பேரு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிரு, துப்பாக்கியோட நிறைய பேர் வர்றாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் போல. அதுக்குள்ள அவங்க வெளியில இருக்கிற ஆளெல்லாம் சுட ஆரம்பிச்சிட இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பயங்கர கலவரமாயிடுது. ஏகப்பட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் தான் கேக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அப்டேட் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடக்கிறதா கேள்விப்படுறோம், போங்கன்னு. உடனே அவரும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோட கேரக்டருக்கு யாருமே கூட வேலை பார்க்க மாட்டாங்க, பார்ட்னர்னு யாரும் கிடையாது. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கா போல, அதனால போ அவங்கிட்ட கொஞ்சம் பார்ட்னரா வேலை பாரு, அப்பதான் நீ அடங்குவேன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக இவரோட பார்ட்னரா போட்டு விட்டுருக்காங்க போல தெரியுது. அவர் இங்க வராரு. வந்ததும் அப்படியே உள்ள போறாப்ல. உள்ள வந்து பார்த்தா அங்க இருந்த பல பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. இங்க இருந்த கேமரால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பொண்ணு எடுத்து காட்டுது. அதுல பார்த்தா 2 பேர் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாப்ல தெரியுது, அந்த பொண்ணும் பையனும். அந்த பையனை பார்த்ததும் நம்ம ஹீரோவோட முகத்துல ஒரு மாற்றம். என்னது ஏதோ காமிக்கிறீங்க மாற்றத்துல ஃபேஸ்ல, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சரட்டனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். நேரா அவர் யாரை பார்க்க போறாருன்னா, இந்த ஏரியாலேயே ஒரு மிகப்பெரிய டான், பிசினஸ் மேன், அவரை பார்க்கறதுக்காக தான் போறாப்ல. இவர் மேல ஏதோ ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க போல அரசாங்கம். அந்த கேஸையே இப்போ அரசாங்கம் வாபஸ் வாங்கிடுச்சான். அரசு தரப்பு வக்கீல் வாபஸ் வாங்கிட்டாராம். இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப ஹெவியா கொடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் அங்க இருக்கிற டிவிஸ்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப இவர் யாரு என்னங்கிறது நமக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும். அடுத்து அவரை நேர்ல பாக்குறதுக்காக வராப்ல. வந்தவர் அந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டு இது யாருன்னு தெரியுதான்னு கேட்க, அட நம்ம டானோட பையன், என் பையன் இங்கடா பண்றான் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பதறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உள்ள இருக்கிறான், அவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணானா அப்படின்னு விசாரிக்க, என் புள்ள அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாப்ல. அவன் செஞ்சானோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ்ல அவன் மாட்டிட்டான், கண்டிப்பா போலீஸ் அடுத்து அவனை தேடும் அப்படிங்கிறாரு. இங்க பாரு, உனக்கே எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கிறீங்க, நீங்க எப்பேற்பட்டவங்க, என்னென்ன குத்து பண்ணுவீங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் அப்படின்னு லைட்டா மிரட்டுறாரு. இவன் பயப்படுறதுக்காகலாம் இல்ல, அசால்ட்டா தான் டீல் பண்றாரு நம்ம ஹீரோ. என்னதான்டா உனக்கு வேணும்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கலாம், வச்சிருக்கலாம், முன்ன பின்ன அதெல்லாம் நீங்க ஏதாவது ஆதாரம் எடுத்து வச்சிருந்தா கூட இனிமே அதை எதையுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதை காட்டி என்ன மிரட்டக்கூடாது. நீங்க எனக்கு கொடுத்த அந்த விஷயங்களுக்காக, நீங்க எனக்கு பண்ண விஷயங்களுக்காக பதிலுக்கு கைமாறா நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். ஜெயிலுக்கு போக வேண்டிய உங்களை அரசு தரப்பு வக்கீல மிரட்டி கேஸ ஒன்னும் பெருசாக்காம உங்களை ரிலீஸ் பண்ண வச்சேன், இதுவே பெரிய உதவி, இதுக்கு பிறகு எதுவும் கேட்காதீங்கிறார். ஆனா டானு இல்ல, அதை விட உனக்கு அதிகமா செஞ்சிருக்கிறேன் கேட்பேங்கிறார். அதுவும் என் பையனோட போட்டோவை காமிச்சு விட்டு இப்படி பேசினா எப்படின்றாப்ல. எஸ், அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற பையன், பரட்ட மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் நம்ம டானோட பையன் போல தெரியுது. நம்ம ஹீரோவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு யோசிக்கிறார். சரி ஓகே, கடைசியா அவனுக்கு இந்த வேலை பார்க்கறேன், உன் பிள்ளைய உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அவனை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியோ என்ன பண்ணியெல்லாம் தெரியாது, அவனை காப்பாத்திக்க, ஆனா இதுதான் கடைசி ஒர்க், இதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ, நோ கான்டாக்ட், புரியுதா அப்படின்னு சொல்றதும் அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் இந்த பக்கம் ஒரு லேடியை காட்டுறாங்க. ஆளு பாக்குறதுக்கு பக்கா ஃபார்ம்ல இருக்கிறா. இவளோட பிள்ளைய தான் கொஞ்ச நேரத்துக்கு நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுல கொன்னுருப்பாங்க போல தெரியுது. இறந்து போன தான் பையனோட பாடியை பார்த்து ஓன்னு அழுகிறா. அடுத்து நேரா போறா. இங்க துப்பாக்கி சூடு நடக்க போறதுங்கிறது தெரிஞ்சும் ஒரு கோட்டு ஷூட்டு போட்ட ஒரு ஆளு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம தன்னை காப்பாத்திக்கிறது மட்டும் அங்க இருந்து மெசேஜ் வந்ததுமே ஒதுங்கி போனான்ல, அவன் நிப்பான், கூட அடியாட்கள் நிப்பாங்க. வந்த இந்த லேடி டப்புன்னு அவனோட துப்பாக்கியை உருகி அங்க இருக்கிற மீதி எல்லா பேரையும் சுட்டு கொண்டுறாங்க. அடுத்து இவரையும் துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டு என் புள்ளைய கொண்டது யாரு அப்படின்னு கேட்க, இப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒருத்தன் தானே பாக்குறோம், பரட்ட ஒத்தவன, ஒரு பெரிய டானோட புள்ள, அவன் அவ்வளவு ஈஸியா அவங்கள நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நெருங்கி காட்டுறேன்னு இந்த அம்மா சொல்லுது. சோ இவங்க இப்போ அந்த பையனை தான், டானோட பையனை தான் தேடிட்டு இருக்காங்க, தாம் பையனோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக. அதே சமயம் சம்பவம் நடந்த அந்த இடத்துல ஒருத்தருக்கு குண்டடி பட்டிருக்கும் போல. இந்த மாதிரி குண்டடி பட்டு வர ஆட்களுக்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பார்ப்பாரு, குண்டெல்லாம் எடுத்து விடுவார் போல. அந்த இடமெல்லாம் அவருக்கு அத்துப்பிடிங்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவனை மிரட்டி அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வரார். இவனை பார்த்ததுமே ஒருத்தன் பயந்து ஓட பார்க்கும்போது அவனை பிடிச்சி கீழே உட்கார வச்சு குண்டடி பட்ட இடத்துலயே விரல விட்டு நோண்டி எடுத்து சொல்றா யாரா கொலை பண்ணதுன்னு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது 3 பேர் வந்தானுங்க, ராட்சசிங்க மாதிரி இருந்தாங்க, அவங்க தான் சுட்டு கொண்டதா எடுத்து சொல்றாரு. அடுத்து டீடைல் கேதர் பண்றதுக்குள்ள மயங்கிடுறான். டாக்டர் இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவாருன்னு சொன்னதும், இடை உனக்கு எதுக்குடா நான் காசு கொடுக்குறேன், இந்த மாதிரி எவனாவது வந்தா எனக்கு முன்னாடியே துப்பு கொடுக்கணும்னு, இப்படி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது துப்பு கொடுத்தேன்னா வந்து விசாரிக்கிறதுக்குள்ள மயங்கிறானா இல்லையா, உனக்கு காசு கொடுக்கறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். இதை அந்த பையன் கேட்டிருப்பான், மயக்கத்திலேயே அரகுற மயக்கத்திலேயே கேட்டிருப்பான். அட பாவி, நீதான் என்ன இவங்கிட்ட காட்டி கொடுத்தியா அப்படின்னு கேட்பாரு. உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லும்போது கத்தி எடுத்து டாக்டரே அந்த பயலோட கழுத்தை அறுத்து கொண்டு போட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க போலீஸ்காரங்களை ஒருத்தவருக்கு வாஷிங் மிஷின் மேல விழுந்து அடிபட்டதில்ல, ஐசியூல இருக்கிறாருல உசுருக்கு போராடிக்கிட்டு, அவரை பாக்குறதுக்காக வந்தா வெளியில நிறைய போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தது ஏன்டா மேட்டர் தெரிஞ்சது உடனே வரலன்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் அங்க இவங்களோட அதிகாரி அவரு, இங்க பாரு
வாஷிங் மிஷின்ஸ் இருந்து அந்த லாரியை கடத்திட்டு போனது டானோட பையன். அப்புறம் இப்போ அந்த லேடியோட பையனை போட்டு தள்ளனதும் அவன் தாங்கிறாப்ல செய்தி வருது. நம்ம நண்பனுக்கு, நம்ம கூட சகையா வேலை பார்க்குற ஒரு சக போலீஸ்காரனுக்கு இவ்வளவு பெரிய காயத்தை அவன் கொடுத்துருக்கிறான். இதுக்கெல்லாம் நம்ம சும்மா வரக்கூடாது அப்படிங்கிறாப்ல. என்னையா பண்ண போறீங்கன்னு அசால்ட்டா கேட்பாரு இவர். எனக்கு தெரியும், அவங்க அப்பன் டானுக்காக நாம எல்லாம் ஒரு காலத்துல வேலை பார்த்துருக்கிறோம். ஆனா அதுக்காக நம்மள ஒருத்தனை போட்டு தள்ளுற அதிகாரம் யார் அவனுக்கு கொடுத்ததுன்னு கோவப்படுறாப்ல. சரி கோவப்படாதீங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு உள்ள வந்து பார்த்துட்டு அடிபட்டு கிடக்கிறவரோட பொண்டாட்டிக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறார். ஐசியூல கிடக்கிற இந்த அம்மாவோட புருஷன் அந்த போலீஸ்காரர் திடீர்னு நேற்று ராத்திரி ஞாபகம் வந்து அறகுறையா பெணாத்த ஆரம்பிச்சாராம். அப்படி அவர் பெணாத்துனதுல நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நீங்க 5 பேரு இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததாகவும் செய்யக்கூடாத செஞ்சதாகவும் அங்க வரக்கூடாத ஒருத்த வந்ததாகவும் இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படி அந்த அம்மா கேட்கும்போது பிளாஷ்பேக்ல நடந்ததெல்லாம் நம்ம காட்டுறாங்க. ஆனா அதை நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா நிஜமானு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, அவ எதை பத்தி பேசினாங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் ஏன் பிரச்சனை, ஏன் அதிகாரி பிரச்சனை, இதுல உன் புருஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆறுதல் சொல்றாரு. எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன், யூ டோன்ட் வரி அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஆனா நிஜத்தில் நடந்திருக்குன்னா இவங்க இந்த போதைப்பொருள் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அங்கங்க பெட்ரோல் மாதிரி எதையோ ஊத்துறாங்க, அப்புறம் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அங்க அண்டர் கவர் காப் ஒரு உளவாளி போலீஸ் உள்ள வந்திருப்பான். யாருன்னு தெரியாம நம்ம ஹீரோ அடிச்சு போட்டார். ஆனா ரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது இவன் போலீஸ் மாதிரி தெரியுது, கையில எல்லாம் வயரிங் எல்லாம் நிறைய வச்சிருக்கான். அண்டர் கவர் காப்பு இவன், ஒரு உளவாளி போலீஸ், நம்மள ஒருத்தன். இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், காப்பாற்றணும் நம்ம ஹீரோ சொல்லும் போது ஆஹா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி துப்பாக்கியால அவனை சுட்டு கொண்டு இருப்பாரு. அதைத்தான் மீன் பண்றாங்க போல தெரியுது. கட் பண்ணா அந்த துப்பாக்கி சுடு சம்பவத்துல இருந்து ஒரு ஜோடி தப்பிச்சதுல அதுல அந்த பொண்ணு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா, அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. கூடவே நம்ம டானோட பையன் இருக்கிறான். 2 பேரும் லவ் பண்றாங்களோ என்னவோ இன்னும் கிளாரிட்டி இல்ல. பொண்ணோட அப்பா என்னடி நடக்குதுங்க, நேற்று ராத்திரியில இருந்து எல்லா நியூஸ்லயும் ஓமகத்தையே காட்டிட்டு இருக்கிறாங்களே, என்னது அப்படின்னு விசாரிக்க அவ அழுக ஆரம்பிக்கிறா. காப்பாத்துங்க மாமா அப்படிங்கிறா. அந்த டானு பையனை கைவிடுறதுக்கும் இவ தயாராக இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாரு உனக்கு தான் நான் இருக்கிறேன், அவனுக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த பிசினஸ் மேன் இருக்கிறாரு, அவர் பார்த்து பாரு, உனக்கு மட்டும் ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன், எங்கேயாவது தப்பிச்சு போலாங்கிறாப்ல பேச. இல்ல அவன் இல்லாம நான் வரமாட்டேன்னு அடாபடியா இருக்கிறா. அப்புறம் ஏதோ சொல்லி கார்ல அனுப்பிச்சு வைக்கிறார் நல்லபடியா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ வராப்ல. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கான்னு விசாரிக்கிறார். அந்த லேடி தாதாவோட பையனை அந்த கிரவுண்ட்ல வச்சு சுட்டு கொண்டாங்க இல்ல, பில்டிங்ல வச்சு, அந்த இடத்துல ஏதோ முகமுடியோட துண்டுகள் கிடைச்சதா அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் உயரதிகாரி ஒருத்தவர் வராங்க, ஒரு லேடி உயரதிகாரி வராங்க. இவங்க தான் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், மீதி எல்லாருமே போலீஸ் தான், சாதா போலீஸ் தான். அந்த இன்ஸ்பெக்டர்மா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஏண்டா அந்த போட்டோல இருக்கிறது பிசினஸ் மேனோட பையன் பரட்ட, அவனை உனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் தெரியாதுன்னு போய் சொல்லியிருக்கிற. நம்ம போலீஸ்ல ஒருத்தவனுக்கு அடிபட்டு ஐசியூல கிடக்குறான், இன்னும் அவங்கள தான் காப்பாற்ற பாக்குறேன், உன்னை இந்த கேஸ்ல இருந்து தூக்குறேன், இன்னொருத்தவருக்கு இந்த கேஸா கொடுக்குறேன், உன்னோட அசிஸ்டண்ட்டையும் அவருக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுகிட்டே அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா போயிடுச்சு. அதுக்கு பிறகு வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னீங்க, அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். சொல்ல முடியாது, ஏன்னா இந்த கேஸ்ல இருந்தா வெளியில போயிட்டீங்கன்னு சொல்ல, பாரு உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், பிசினஸ் மேனோட பையனோ இல்ல அந்த பொண்ணோ இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணலங்கிறது தெரியும். அவனை விசாரிக்க விட்டா அவன் விசாரிச்சு கடைசியில இவங்க 2 பேரையும் பணமாக்கத்தான் அவனோட விசாரணை உதவியாக இருக்கும். உண்மையான கொலையாளிகளை அவனால கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் கண்டுபிடிக்கிறேன், கேஸை விட்டு தூக்குனாலும் நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாப்ல. சரி ஒளிஞ்சு போன்ட்டு குழந்தை இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு ஒரு காய்லாங்கட ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிறதா செய்தி வந்திருக்குன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. கட் பண்ணி ஊருக்கு மத்தியில பைக்ல சில பேர் போறாங்க. அதுல ஒருத்தி ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இறங்குறா. அங்க டிராபிக்ல நம்ம பிசினஸ் மேன் ஒரு வண்டிக்குள்ள இருக்கிறாப்ல. ஒரு லேடி இங்க வந்து இறங்கி இருக்கிறா. அந்த லேடியோட கேங் ரொம்ப பவர்ஃபுல்லான கேங்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவளால உங்க உசுருக்கு ஆபத்துங்கிறாப்ல கூட இருக்கிறவங்க எடுத்து சொல்றாங்க. ஆனா தான் பொண்ணு தன்னோட பையன் எங்கேயோ சுத்தி திரியறான்ல, அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் ஓடி ஒளிய போறது இல்லன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அந்த லேடியோட கேங்கு டிரைவரை கூட இருந்த பொண்ணு எல்லாரையும் சுட்டு கொண்டுபிட்டு போனை தூக்கி போடுறாங்க. போன் எடுத்து பேசுனா அந்த பக்கத்துல ஓம்புள்ள ஏம்புள்ளையே கொண்டுட்டேன், பதிலுக்கு நான் ஓம்புள்ளையே கொல்ல போறேன் அப்படின்னு ஒரு அம்மா பேசுது. யாருமா நீங்கன்னு கேட்டா, உன்ன மாதிரி நானும் ஒரு புள்ளைய பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் கட்டு. அந்த பிசினஸ் மேனை இழுத்துட்டு போறாங்க. கட் பண்ணி இப்போ அந்த காய்லாங்கடை ஃபேக்டரியா காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ போய் அவரை துப்பாக்கி முனையில நிப்பாட்டி விசாரிக்கிறான். அப்போ அங்க போலியா ஒரு பாஸ்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்கிறது நல்லா தெரியுது. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருப்பாப்ல. அந்த பொண்ணு நீ தானே வச்சிருக்கிற, அந்த பொண்ணை தப்பா பயன்படுத்துறல அப்படி இப்படின்னு தப்பா பேச ஆரம்பிக்க, யோ அவ என் பொண்ணு மாதிரியா தகப்பையா அப்படின்னு அவரு. இப்போ உண்மை வந்துருச்சா, இங்க பாரு நான் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்றதுக்கோ வரல. அந்த பொண்ணு லவ் பண்ற அந்த பிசினஸ் மேனோட பையன், அவங்க 2 பேரையுமே காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன். எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. தெரியல. சரி உன் போன் எடுன்னு போனை வாங்கி போனை அன்லாக் பண்ணி அதுல அந்த பொண்ணுக்கு 9 மணிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு வந்துருன்னு மெசேஜ் போட்டு விட்டு, பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு வந்துரு அப்படின்னு மட்டும் மொட்டையா மெசேஜ் போட்டுட்டு போனை இவர வச்சுக்கிட்டார். அப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா மெசேஜை பார்த்துட்டு அங்க வருவா இல்லையா, அதான் எண்ணம். அதுக்குள்ள போலீஸ்காரங்க, இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க இங்க வந்ததும் பாரு நான் உன்னை வந்து விசாரிச்சது பார்த்தது வச்சது இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாப்ல. அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். கரெக்டா அந்த போலீஸ்காரங்க உள்ள வரும்போது இவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு திரும்படா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை போட்டு விட வந்தவங்க அப்படியே துப்பாக்கி இருக்குன்னு சொன்னதும் அவரை எதுவுமே பேச விடாம பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. எப்படி யோசிக்கிறாருன்னு பாருங்க நம்ம ஹீரோ. அடுத்து அந்த பாருக்கு போற அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா தான் பையனை இழந்த அந்த லேடி அவங்க கேங்க பாக்குறதுக்காக வாஷிங் மிஷினை திருடின கேங்ல இருக்கிற ஒரு பையன் உங்க பிள்ளையோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் அந்த பில்டிங்க்கு இருந்த கார்ல சம்பவத்தப்போ உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன், என்ன தப்பாவா எதுவும் பண்ணிடாதீங்க, தப்பு தண்டாவா எதுவும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறான். ஆனாலும் அவங்க பேச்ச கேட்காம அவரை கொலை பண்ற ரேஞ்சுக்கு இவங்க போகும்போது நீங்க அந்த பொண்ணு தெரியுங்கன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு எங்க போவாங்கிறதும் எனக்கு தெரியும்ட்டான். பாருக்கு அவ போறா இல்லையா அந்த மேட்டரை போட்டு கொடுத்துட்டான் போல. என்ன உயிரோட விட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்கான். அவனையே கூட்டிக்கிட்டு அவங்க கிளம்புவாங்க போல தெரியுது. இப்போ அந்த பாரை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வர பாருக்குள்ள வந்துட்டா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நான் போலீஸ் ஆனா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வரல, நீ லவ் பண்ற அந்த பையனோட அப்பா ஒரு பிசினஸ் மேன், உங்க 2 பேரையும் காப்பாத்துறத நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறா. அவ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகத்தான் முயற்சி பண்றா. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவோட போலீஸ்கார டீமே ஒரு டீம் இங்க வருது. அவங்கள பார்த்ததும் ஐயோ இவங்க தான் உண்மையான கொலைகாரங்க, இவங்க தான் மாஸ்க போட்டுட்டு வந்து அந்த லேடியோட பையனை சுட்டு கொன்னதுன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறா. நிஜமாவான்னு நம்ம ஆளு விசாரிக்கிறான். சத்தியமாங்கிற அவ ஓடி போக பார்த்தா அவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு போக முடியாது, இரு பேசிக்கலான்னு அவளை இருக்க சொல்லிவிட்டு வர்ற போலீஸ்காரங்க கிட்ட அவளை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நடுவில் வந்து நிக்கிறார். நீ ஓரம் போடான்னு நம்ம ஹீரோ ஓரம் போக சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அடுத்து இந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக அந்த லேடி அமைச்ச கேங்கு வந்து நிக்குது. இங்க இருந்து அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபுல்லா சண்டை தான். பயங்கர அடிதடி சண்டை. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த சண்டை போகும். இதுவரை நாம நிறைய சண்டைகளை பார்த்திருக்கிறோம். துப்பாக்கி சண்டையோ கத்தி சண்டையோ நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க நாம இப்ப பாக்குற இந்த துப்பாக்கி சண்டையும் கத்தி சண்டையும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கண்ணா அப்படின்னா வெட்டுறதுக்கு வராங்க. அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு ஒரு குரூப் வருது, அந்த போலீஸ்கார குரூப் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுங்கிறது தப்பிச்சு ஓடத்தான் முயற்சி பண்ணுது. இப்படி பயங்கர ரணகலம் ஆகிட்டு இருக்குது. அந்த பொண்ணையும் சும்மா நினைச்சிட வேண்டாம். தன்னை கொல்ல வரங்க கிட்ட இருக்கிற கத்தியவே பிடுங்கி அங்க இருக்கிற பல பேரை அவ வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறா. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி வெட்டி சாக்கும் போது பயமா தான் இருக்கும். ஆனா 4-5 வெட்டு வெட்டின பிறகு அவளுக்கு சகஜமாயிடுது. வெட்டி சல்லிக்கிட்டு இருக்கிறா தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக. முடிஞ்ச வரை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சண்டைக்கு வரவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும், போலீஸ்காரங்களை சமாளிக்கணும், இந்த பொண்ணை கொல்ல வரவங்க கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாற்றவும் செய்யணும். இப்படி கண்ணா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஈசல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து எங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அலறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. துப்பாக்கி சண்டை எல்லாம் ரொம்ப சிவியரானதும் ஹீரோ சுடுவாரு, போலீஸ்காரங்க சுடுவாங்க, வந்தவங்க சுடுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில இந்த பொண்ணை தேடி பிசினஸ் மேனோட பையன், இந்த பொண்ணோட வளர்ப்பு தகப்பன் எல்லாரும் வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவனும் கூட வந்திருக்கான் நல்லவன் போல. அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஓடி போய் இங்க பாரு உங்க அப்பா தான் அமிச்சாரு, உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது போயான்னு தள்ளி விட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட தான் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க தப்பிச்சு வெளியில ஓட போகும்போது பார்த்தா வெளியில இருந்து மிஷின் கன்னோட ஒரு லேடி எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு உள்ள வர பாக்குறா. அதே சமயம் போலீஸ்காரங்க ஒரு 3 பேர் வந்து நிப்பாங்க. நான் போலீஸ்னு தன்னோட பேட்சை காமிச்சு என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது மிஷின் கன்னோட வந்த அந்த லேடி இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இவங்களையும் சுட பார்க்க மறுபடியும் இங்க இருந்து உள்ள ஓடியாராங்க. எங்க இருந்து தப்பிச்சு போனாங்களோ அந்த பக்கமே ஓடியாந்து அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை உடைக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறான். லோடு பண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த கதவை உடைச்சதும் ஹீரோவும் அந்த கதவு வழியா வெளியில வர்றார். வெளியில வந்து பார்த்தா இவங்க காரை எடுக்கணும். அதுக்குள்ள எதுக்க பார்த்தா அந்த லேடியோட கேங்கு ஏகப்பட்ட பேர் அமுச்சு வச்சிருக்காங்க. துப்பாக்கி சண்டை எல்லாம் படுஜோரா நடந்துகிட்டு இருக்குது. அப்பதான் பிசினஸ் மேனோட பையன் உன்னை கவனிக்கிறான். தன்னோட நண்பனே தங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஒரு மாதிரி சோகமாயிட்டான். அடுத்தவங்க எல்லாம் வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. அந்த லேடி துப்பாக்கி எடுத்து கண்ணாபின்னான்னு சுட்டுக்கிட்டே வரா. ஒரு வழியா அந்த கார்ல அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸ்காரரும் பிடிக்க முயற்சி பண்ணாரு. இப்போ வரைக்கும் ஒன்னும் வேலைக்காகல. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த போலீஸ்காரங்களும் இவங்க போற அந்த காரை கண்ணாபின்னான்னு சுட்டு தள்ளுறாங்க. அந்த பக்கம் லேடி கேங்கு அவங்களும் கண்ணாபின்னான்னு மிஷின் கன்ல இந்த காரை சுடுறாங்க. எல்லா பேரோட டார்கெட்டும் இவங்க ஆயிட்டாங்க. இருந்தாலும் கண்ணாடி எல்லாம் உடஞ்சாலும் வண்டியை விடாம ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரே கலவர பூமி ஆயிடுச்சு. நம்ம ஆளு பக்கத்து தெருவில் விட்டு தப்பிச்சிட்டாரு. அந்த லேடி என்ன பண்றான்னு பாருங்க. இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தால அந்த பொண்ணை காட்டி கொடுத்தான்ல அவனையே சுட்டு கொண்டு விட்டுட்டு தான் அவ போறாங்க இருந்து. அடுத்து இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய போலீஸ் படையே வருது. இவங்க கிட்ட தான் போலீஸ் பேட்ச் இருக்குதுல்ல, அதை காமிச்சிட்டு அவங்க கூட ஐக்கியமாயிட்டாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி போலீஸ் வருது. கரெக்டா அப்ப நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு போனை போட்டு பக்கத்துல அந்த 3 போலீஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோ, அவங்க தான் ஆக்சுவலா அந்த லேடி கேங்கோட லீடர் பையனை சுட்டு கொண்டது அவங்க தான். இந்த பசங்க தெரியாதனமா வாஷிங் மிஷின் இருக்கிற ஒரு ட்ரக்கை திருடினானுங்க. ஆனா அந்த பசங்களுக்கு தெரியாது அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்ததெல்லாம் போதைப் பொருள்னு. அந்த போதைப் பொருள் இருக்கிற வாஷிங் மிஷின் இருக்கிற அந்த ட்ரக் யாரோடதுன்னா அந்த லேடியோட பையனோட பிசினஸோடது. அதை வச்சுதான் அவன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூடயே மாமங்கார ஒருத்தவர் இருந்தால ஒரு சைனாக்காரன், சையாவா கொரியாவா, அந்த பயபுள்ள போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவான். அந்த ட்ரக் வண்டி நிறைய உள்ள ட்ரக்ஸ் இருக்குது, வெளியில இருந்து பார்க்கும்போது வாஷிங் மிஷின் மாதிரி தெரியும், அதை எப்படியாவது நீங்க பிடிச்சிருங்க, அப்புறம் அங்க இருக்கிற போதைப் பொருளை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுங்க,
நான் ஒரு பையர் இருக்கிறான், அவனுக்கு வித்து பணத்தை ரெடி பண்றேன், நாம பணத்தை ஷேர் பண்ணி போன அந்த மாமங்காரன் டீல் போட்டிருப்பான் போல தெரியுது. அந்த லேடியோட பையனுக்கு துரோகம் பண்றான். இது மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, அதே போலீஸ்காரங்களை விட்டு எல்லாரையும் கொல்ல சொல்லி இருக்கிறான். கொல்றதுக்கு போலீஸ்காரங்க மாஸ்க் போட்டு உள்ள வரும்போது இவருக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, அங்க இருந்து தள்ளி போயிடுன்னு. உடனே அவர் மட்டும் எஸ்கேப், மீதி எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸ்காரனுங்க. இதுல அவங்க எதிர்பார்க்காதது அந்த பொண்ணு அவங்களோட முகத்தை பார்த்துட்டாங்கிறது தான். சோ அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிட்டா. இப்ப நம்ம ஹீரோ அந்த மேட்டர் எல்லாத்தையும் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட உண்மையை ஃபுல்லா சொல்லிட்டான். இந்த 3 போலீஸோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ஒருத்தவர் இருக்கிறான்ல, அவனும் சேர்ந்து வேலை பார்த்திருந்தான்னா அவன் என் நண்பன். இப்ப போய் நீ கேட்டேன்னா அவன் உண்மையை சொல்லி அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கால அவன் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்தான்னா நான் தலையிடலன்னு ஓப்பனாவும் சொல்லிடுவான். எது எப்படியோ நீ ஐசியூல இருக்கிற என் நண்பனை போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். உடனே இந்த அம்மாவும் கிளம்புது ஹாஸ்பிட்டலுக்கு. அதே சமயம் ஏதோ ஒரு லிப்ட்ல இருந்து அந்த மாமங்கார வெளியில வரான். அந்த பக்கம் போலீஸ்காரங்க, இங்க பாரு, நீ எதிர்பார்த்தாப்புல அந்த ட்ரக்ஸ்ல நிறைய நாங்க வச்சிருக்கிறோம், அந்த ட்ரக் எல்லாம் வித்து கொடு, பையர் இருக்கான்னு சொன்னேல, என்னாச்சுன்னு கேட்க, இங்க பாருப்பா நான் ரொம்ப பிஸிப்பா, அப்புறம் பேசுவோம் பாங்கிறாரு. இன்னும் 1 hour நீ வந்தாகணும்னு சொல்லும்போது அவனுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, போனை வைப்பானு போனை வச்சிடறாரு. அப்புறம் துப்பாக்கி எடுத்து லோடு பண்ண ஆரம்பிக்கிறார். அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம அசிஸ்டன்ட் சிசிடிவில அவர் துப்பாக்கியோட இருக்கிறத பார்த்துட்டு அது என்ன ஃப்ளோர்னு கேட்டுட்டு வேக வேகமா அந்த ஃப்ளோருக்கு ஏறி போறாங்க. அதுக்குள்ள அங்க ஐசியூல வெளியில பாதுகாப்புக்கு இருந்த போலீஸை சுட்டு கொண்டுறான். அப்புறம் ஐசியூக்குள்ள இருந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவரையும் சுட்டு கொண்டுறான். திரும்பி பார்த்தா அவரோட பொண்டாட்டி. சுடுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த சமயம் பின்னாடி நம்ம அசிஸ்டன்ட் வந்ததும் அவங்கள பணைய கைதி மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி கூட்டிட்டே போறான். ஒரு கதவை பார்த்த பிறகு இவங்களை முன்னாடி தள்ளி விட்டு டப்ப 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 டப்பன்னு சுட்டு தள்ளுறான். பொண்டாட்டியும் காலி, அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் அடிபடல. அவங்க தொடர்ந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் படிக்கட்டுகள் வழியா அவன் இறங்கி போயிட்டே இருப்பான், சுட்டுக்கிட்டே இருப்பான். பின்னாடி இவங்களை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கீழே விழுந்து அப்படி உருண்டு வரும்போது அப்படி தலைகீழா விழுந்து இருப்பாங்க. எதுக்கு அவன் இறங்கி போறது நல்லா தெரியும், சுட்டுறாங்க. பெருசா அடிபடல, ஆனா கீழே விழுந்து துப்பாக்கி மிஸ் ஆயிடுச்சு. அந்த சம்பவ இடத்துலயே அவனை பிடிச்சு அவனுக்கு விலங்கு போட்டு அவனை பிடிச்ச தான் வண்டிக்குள்ள ஏத்திட்டு அங்க இருந்து அவனை அப்படி கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. வேற 2 போலீஸ் வண்டி வரும், ஆனா அவங்களுக்கு முன்னாடி இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து இவங்க எங்க போறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்ப பிரிஞ்சு வாழ்றாங்க, ஒன்னா வாழ்றது இல்ல. அவங்க கிட்ட போய் நான் எவ்வளவோ கால் ட்ரை பண்றேன், ஒரு முக்கியமான மேட்டர், உங்க புருஷன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு சின்ன கேபின் ஒண்ணு ஆத்துக்கு பக்கத்துல இருக்குது, அங்க போய் பாருங்க, மேபி அங்கதான் அவர் இருப்பாரு அப்படின்னு எடுத்து சொல்றாங்க ஒய்ஃப். சரி நீ இவளும் கிளம்பி வருவா. ஆனா இந்த அசிஸ்டன்ட் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா போல தெரியுது. அது என்ன பிளான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஒரு ட்ரெயினுக்கு பக்கத்துல பழைய வண்டிகள்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இங்க வா அப்படின்னு அந்த மாமங்காரனை இவ சொல்ல வச்சிருக்கா போல. போலீஸ்காரங்களும் ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்கறதுக்காக வரானுங்க. ஆனா அதே சமயம் பக்கத்துல இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவ துப்பாக்கியோட வந்து அசையாதீங்க சுற்றுவேன்னு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி எல்லாம் கீழே போட சொல்லி அவங்கள வசமான இடத்துல பிடிச்சு வச்சிருக்கா. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் இவங்க அந்த கேபினுக்கு வந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் நம்மளால துப்பாக்கி எடுத்துட்டு போலீஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு உள்ள போகும்போது அவங்க வெளியில வராங்க. என்னடா வெளியில கிளம்பிட்டீங்கன்னு கேட்க, எங்க அப்பா கிட்ட எல்லாம் கூட்டு போக வேண்டாம், அவனால எல்லாம் எங்களை காப்பாற்ற முடியாது, நாங்க எங்க லைஃபை பாத்துக்கிறோம் கிளம்புறோம் போது பின்னாடி ஏதோ ஒளி வச்சிட்டு இருக்கிறீ, அது என்னதுன்னு கேட்பாரு. பார்த்தா பின்னாடி வந்து ஒரு சுத்தியில கையில வச்சிருக்கான். ஒரு கால் விடலைன்னா அடிக்கலான்னு இருக்கிறாங்க போல. ஆனா அதுக்குள்ள நிறைய கார் இந்த பக்கத்துல வர ஆரம்பிக்குது. காட்டு பகுதியில இருந்து துப்பாக்கியோட சில பேர் உள்ள வராங்க. எல்லாம் அந்த லேடி கேங்கு, அந்த லேடியோட கேங் தான். கண்ணா அப்படின்னாலும் சொல்றானுங்க. எப்படி பார்ல நம்ம மிகப்பெரிய சண்டையை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/4 மணி நேர சண்டை உண்டு. கண்ணா அப்படின்னாலும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் உள்ள ஓடிட்டாங்க. ஹீரோ கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும், அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டு இந்தாடா வச்சுக்கிடான்னு அந்த பையன்ட்ட கொடுக்குறாரு. அவரு எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு, இவரும் சுட ஆரம்பிக்கிறார். சுட்டுக்கிட்டே இருக்கும்போது தோட்டா காலி ஆயிடும். ஆனா சுட்டுக்கிட்டே அந்த லேடியோட ஆட்கள் உள்ள வருவாங்கல்ல, அவங்கள கொண்டு போட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியவே எடுத்து அவங்க ஆட்களையே சுட ஆரம்பிக்கிறது. கூட அந்த பொண்ணும் கையில ஏதாவது துப்பாக்கி கிடைத்தா கண்ணா அப்படின்னாலும் சுடுறா. அந்த பையனும் சரி, கையில ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு கண்ணா அப்படின்னாலும் சுடுறான். நம்ம ஹீரோ இன்னும் படு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்தடுத்து எவனாவது சாவான், அவன் கிட்ட ஆயுதம் இருக்கும், அந்த ஆயுதத்தை எடுத்து மித்த ஆட்களை சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் என் பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுவாப்ல. ஆனா கீழ இருந்து எவனை சுட ஆரம்பிக்கிறாங்க போல. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கதவை திறந்து கீழே மொத்தமா டப்படப்படப்பட சுட்டா கீழே ஒரு 5-6 பேர் செத்து போட்டாங்க அட் டைம்ல. அடுத்து அங்க இருந்து வெளியில போலாமேன்னு வெளியில போக பார்த்தா இன்னொருத்தவன சண்டைக்கு வர அவங்க கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கையை சண்டை அவங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இவங்க 2 பேரை போட்டு தள்ளுறதுக்காக சில பேர் வருவாங்க. அதே துப்பாக்கியால சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே கண்ணா பின்னான்னு தோட்டாப்பட்டு அவங்க எல்லாம் காலி. இன்னும் நகண்டு போலான்னு பார்த்தா இன்னும் ஒரு 7-8 பேர் வருவாங்க. அவங்களும் இந்த துப்பாக்கியில டப்படப்படன்னு சுடப்பட்டு கண்ணா பின்னான்னு காலி. ஒரே ரத்த கலரி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஆணிலேயே ஒருத்தவனை இறக்கி இன்னொருத்தவன் கழுத்திலேயே ஒரு இறக்கி அந்த பொண்ணை ஒருத்தவன் பிடிக்க வர அவன் வாயை கிழிச்சு அது போக 2 பேர் கை சண்டைக்கு வருவாங்க. அவங்கள எத்தி தள்ளி இவ்வளவு போராடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை இன்னும் 2 பேர் வந்து அங்க இருந்து வலுக்க டைம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள பிசினஸ் பேரோட பையன் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே ஒரு இறக்கிடுவான் இன்னொருத்தவங்களை. முடிஞ்சளவு அவனும் சண்டை போட்டு பாக்குறான். எல்லாம் இறுக்கி பிடிச்சானுங்க. 2 பேரும் கை சேர்க்க பார்த்தா முடிய மாட்டேங்குது. 2 பேரும் தனித்தனியா பிரிக்கப்படுறாங்க.
வீட்டை விட்டு வெளியில இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வருது அந்த பொண்ணை. இங்க அந்த லேடி கேங்கோட முக்கியமான ஆள் ஒருத்தி இருக்கிறா. அவ தான் அன்னைக்கு ஏகப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களை காலி பண்ணவ. அவ வந்துகிட்டு இருக்கா. உள்ள பார்த்தா பிசினஸ் மேனோட பையனை ஒரு 5-6 பேர் பிடிக்கிறாங்க. ஜன்னல்ல இருந்து ஒருத்தவன் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க அவனை அடிச்சு வெளியில தள்ளிட்டு அந்த பையனை காப்பாத்த வரும்போது அதுக்குள்ள அந்த லேடி அங்க வந்துடுறா. ஜாக்கி ஜானுக்கு தங்கச்சியா இருப்பா போல பயங்கரமா சுத்தி சண்டை போடுறா. நம்ம ஹீரோ ஒரு வழி பண்றா. எவ்வளவு பேரை சமாளிச்ச நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட சண்டை போறதுக்கு போறாராப்ல. அந்த பொண்ணை வெளியில இழுத்துட்டு போறாங்க. தரக்கடியில இருந்து யாரோ வேற போறாப்ல தெரியுது. எப்படியும் அந்த அம்மாவை 2 குத்தி சமாளிக்க பார்த்தா இன்னும் நல்லா அடி வாங்குறான். அவன் செம அடி வாங்குறான். தொண்டையில எல்லாம் அடி வாங்குவான். தூக்கி அடிச்சதுல ஒரு பெரிய தூணே விழுந்து இடிஞ்சு அவன் மேல மொத்தமா விழுந்துருச்சு. ஜாக்கி ஜான் தங்கச்சி படு பயங்கரமா சண்டை போடுறா. அப்புறம் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு கத்தி எடுக்கிறா. மெதுவா வரா. மேல கிடக்கிற கூரை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம ஹீரோவை போட்டு தரலாமேன்னு வரா போல தெரியுது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு கொஞ்சம் விவரம். அம்பு விடக்கூடிய துப்பாக்கி ஒண்ணு, பழைய காலத்து துப்பாக்கி ஒண்ணு அந்த கூரையில சொறி இருக்கும். அதுவும் சேர்ந்து கீழே விழுந்ததுல அவர் கையில கிடைச்சிருச்சு. அதை வச்சு அவளை சுட்டுப்புடுறான். அம்பு மாதிரி அந்த பக்கத்துல போகும். கயிறு மாதிரி ஒண்ணு இந்த துப்பாக்கியில இருந்து போகும். ஏதாவது விலங்குகளை, பறவைகளை, பன்னிகளை வேட்டையாடுறதுக்கு அந்த துப்பாக்கியை பயன்படுத்தாங்க போல. அம்பு துப்பாக்கியை அதை வச்சு குத்தி கொன்னுட்டேன் அவளை. ஆனா அதுக்குள்ள வெளியில அவங்க 2 பேரையும் துப்பாக்கி மணியில பிடிச்சிட்டானுங்க. அவங்க பிடிபட்ட பிறகு அந்த லேடி கார்ல வந்து இறங்குறா. லேடி கிட்ட பணைய கைதியா இருக்கிற பிசினஸ் மேனும் வந்து இறங்குற. அவரையும் துப்பாக்கி மணியில பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா கையில துப்பாக்கி எடுத்துருச்சு. துப்பாக்கியில் இருக்கிற நிறைய தொட்டாக்கள் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு தொட்டா மட்டும் உள்ள போட்டு லோட் பண்றாங்க. ரிவால்வரை சுத்தி விட்டுட்டாங்க. எனக்கு உசுரா இருந்த என் பையனை ஓம் பையன் கொன்னு விட்டான். அதுக்கு பதிலா அவனுக்கு உசுரா இருக்கிற அவன் லவ் பண்ற இந்த பொண்ணை கொல்லணும் இல்லையா, அதுதானே நியாயம்னு சொல்லி அந்த பொண்ணை கொல்ல பாக்குறாங்க போல தெரியுது. அதுவும் அந்த துப்பாக்கிய நம்ம பிசினஸ் மேன் கையில கொடுக்குறாங்க. அவருக்கும் அழுக வருது. என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுட போறாரு. ஆனா அந்த பொண்ணை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி இவன் குறுக்கால போய் அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். சுற்றாதன்னு. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கொஞ்சம் மயக்கத்துல கிடந்தார். இப்பதான் தெளிஞ்சு இந்த பக்கத்துல வர போறார். அவளை கொல்றதா இருந்தா என்ன கொல்லுங்கன்னு தான் நெத்தி பொட்டுல கையை வச்சுக்கிட்டு சுட சொல்லிட்டு இருக்கிறான் பையன். ஆனா இவ்வளவு கூத்து நடக்கிற சமயம் போதைப் பொருள் இருக்கிற அந்த பேகை தூக்கி போட்டுட்டு எல்லா பேரும் துப்பாக்கியை கீழே இறக்குங்கன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற அந்த மாமே அந்த போலீஸ்காரங்க எல்லா பேரையும் இந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் கொண்டு வந்துட்டா. உன் புள்ளைய கொண்டது அந்த 2 பேர் கிடையாது, தப்பான ஆட்களை விரட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க மொழியிலேயே நம்ம அசிஸ்டன்ட் அழகா பேசுறா. பேச தெரியும் போல. இதுக்கடையில சரி ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பிசினஸ் மேன் கையில இருந்த ஒரு தோட்டா போட்டிருக்கிற ஒரு துப்பாக்கி இருக்குல்ல, அந்த துப்பாக்கியை பின்னாடி இருக்கிற அடியாளு வாங்கிக்கிறான். 3 போலீஸ் இருக்கணுமே, 2 பேர் தானே இருக்கிறாங்க யோசிக்க வேண்டாம். அந்த பார்ல நடந்த சண்டையில ஒரு போலீஸ் ஆல்ரெடி குண்டடி பட்டு செத்து போயிட்டார். உன் பையனை கொண்ட உண்மையான கொலகாரங்க இவங்க தான் அந்த மாமங்காரனை கூட இருக்கிற அந்த 2 போலீஸ இவ மாட்டி விட்டா. நீயா ஏன் புள்ளைய கொண்டதுன்னு கேட்கும்போது மாமங்காரனும் இங்க பாரு பெரியண்ணா செத்து போன பிறகு எல்லா பிசினஸையும் நீ எடுத்து பண்ண, சரி பரவாயில்லன்னு விட்டேன். சரி இந்த சிட்டில பண்ற பிசினஸ் ஆவது என்கிட்ட கொடுப்பேன்னு நான் எதிர்பார்த்தா உன் புள்ளைய கொண்டு போய் தலைமையில உட்கார வச்ச. அவனுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு கூட நீ பாக்கல, அதோட விளைவுதான் இதுங்கிறாரு. அதுக்காக என் புள்ளைய நீ கொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் கொல்லல, கொன்னது இந்த 2 போலீஸ்காரனுங்க, நான் கிடையாதுங்கிறாப்ல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் அந்த பொண்ணுகிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அடியாட்கள்ல ஒருத்தவனை சுட்டுட்டான். அவளையும் நெத்தியில அடிச்சு கீழே தள்ளிட்டான். கீழே கிடந்த ஒரு கை துப்பாக்கி எடுத்து பிசினஸ் மேனோட பையனை குறிபாக்குறான். அந்த பொண்ணை குறிபாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவங்கள காப்பாத்துறதுக்காக பிசினஸ் மேன் குறுக்கால புகுந்து எல்லா தோட்டாக்களையும் அவர் வாங்கிட்டார். துப்பாக்கியில தோட்டா காலி. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கையில ஒரு மிஷின் கன் எடுத்து சுட்ட போலீஸை விடாம சுட்டு தள்ள பாக்குறான். அதுக்குள்ள கீழே விழுந்த அசிஸ்டன்ட் அவளும் சுட பாக்குறா. ஆனாலும் இன்னும் சுடப்படல. வேற ஒரு அடியாள் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அந்த உயரதிகாரி மாதிரி இருந்த போலீஸ் மித்த அடியாட்களா சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவையும் சுட்டுத்தல பாக்குறான். ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டார். மாமங்கார விவரமா துப்பாக்கி எடுத்து அந்த லேடியை சுட்டு கொண்டுட்டான். ஒரு அடியாளு கீழே விழுந்து கிடப்பான். அவங்கிட்ட இருக்கிற மிஷின் கன் எடுத்து அந்த உயரதிகாரி போலீஸையே மாமங்கார சுட்டு தள்ளிட்டான். துரோகம் பண்றான். ஏன்னா அவனுக்கு அந்த பேக் வேணும், இவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது. பதிலுக்கு அவர் சுட்டதுல அவர் செத்து போயிட்டார். மாமங்காரன் ஜோலி முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பிசினஸ் மேன் தான் பிள்ளையோட மடியிலேயே செத்து போயிட்டான். நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கடா மகனேன்னு சொல்லிட்டு தான் இறந்து போறாரு பாவம். இவ ஏன் தாப்பா கூட பேச மாட்டான்னா தான் அம்மாவோட சாவுக்கு இவர் பண்ற அந்த தொழில் தான் காரணம்னு சொல்லி இவர் கூட கோவப்பட்டான், பேசாம இருந்தான். வேற வழியில வா போலாம்னு அந்த பொண்ணு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறா. அந்த இன்னொரு போலீஸ் நம்ம அசிஸ்டண்ட சுட்டுதல பாக்க இவ ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவரையே திரும்ப சுட பாப்பா. இந்த பக்கம் பாருங்க, இன்னும் அந்த உயரதிகாரி போலீஸ் சாகலங்க. இந்த பக்கம் வந்து அந்த மாமங்காரனை பார்த்து இப்படி அல்பாயசுல போறையே அப்படிங்கிறாப்ல நக்கல் பண்றாரு. அந்த பேக் நிறைய போதைப் பொருள் இருக்கு. கீழே கிடந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பேக்குள்ள வச்சுட்டு அந்த பேக் எடுத்துட்டு அவரும் நடந்து போலான்னு முயற்சி பண்றாரு. அவருக்கு கொஞ்சம் குண்டடி பட்டிருக்கும் போல, கொஞ்சம் தடுமாறி தான் நடந்து போறார். வீட்டுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோ இப்போ அந்த உயரதிகாரி போலீஸை ஃபாலோ பண்ணி அவரும் தடுமாறி நடந்து போய்கிட்டு இருக்கிறார். கீழே கிடந்த ஒரு கண்ணை கையில எடுத்துக்கிட்டார். அந்த அசிஸ்டன்ட் எவ்வளவு விவரம்னு பாருங்களேன். கார் கண்ணாடியை திறந்து அதுக்குள்ள எகிரி குதிச்சு அந்த இன்னொரு போலீஸை சுடுறா. பதிலுக்கு
அவன் சுத்தி சுத்தி சுட வருவான். இவங்க உள்ள இருந்து கண்ணா பின்னான்னு சுட்டதுல ஒரு கட்டத்துல அவருக்கு குண்டடி பட்டுருது. அந்த நிலைமையில கூட அவரு வெறும் கைய மேல தூக்கி சுட்டுக்கிட்டு இருப்பார். இவ கீழே குச்சிருவா. அவரும் ஃப்ரண்ட்ல இருந்து தரையில வருவார். தலையிலேயே சுடலன்னு பார்த்தா தோட்டா காலி. அந்த போலீஸ்கார இப்ப அந்த அசிஸ்டண்ட சுட்டு கொல்ல போறான். ஆனா அதே சமயம் பின்னாடி இருந்து நூத்துக்கணக்கான தோட்டா உடம்புல வந்து இறங்கி ரொம்ப கொடூரமா செத்து போறான் அந்த போலீஸ். சுட்டது யாருன்னா வேற யாரு, பிசினஸ் மேனோட பையன் தான். ஏன்னா தான் அப்பாவை கொன்னதுக்கு பழி தீர்த்துக்கிட்டான். தான் அப்பாவை இவன் தானே சுட்டது கொன்னது. அந்த அசிஸ்டண்டும் இந்த பொண்ணு மேல அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை கீழே இறக்கிட்டாங்க. ரயில் தண்டவாளத்தை தாண்டி பேக்கோட மிச்சம் இருக்கிற அந்த ஒத்த போலீஸ் போறார். ஒரு சரக்கு ரயில் போய்கிட்டு இருக்குது. அது கிராஸ் ஆனதும் அதோட பொட்டியில ஏறதுக்காக இவரு தடுமாறி போய்கிட்டு இருக்கிறாப்ல. பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி வராரு. ஹீரோவை சுடலான்னு பார்த்தா மிஷின் கண்ணுல தோட்டா இல்ல. துப்பாக்கியை தூக்கி போட்டு பேக தூக்கி பொட்டி மேல போட்டுட்டு அந்த ரயில் பொட்டியில ஏறிட்டார். நம்மால அப்ப சுடுவான் பாருங்க. சுட்டதுல பேக்கோட சேர்ந்து அவனும் கீழே விழுந்தான். பொட்டிக்குள்ள இருக்கிற வேற ஒரு கன்னு ஒன்னு தூக்கி போட்டார்ல, அந்த கண்ணை எடுக்க முயற்சி பண்றான். வேண்டாம் கொன்னுடு வேணும் மிரட்டுறாரு. பேசிட்டு இருக்கும் போது துப்பாக்கி அந்த பக்கத்துல திருப்பி நம்ம ஹீரோவை சுட்டுட்டான். ஒரு தோட்டா ஹீரோ மேல இறங்கும் போது ஹீரோ பல தோட்டாக்களை அந்தாள் மேல இறக்கி சம்பவ இடத்திலேயே கொண்டு போட்டார். பின்னாடி பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் அங்க வந்து நிக்கிறா. இவனுக்கு குண்டடி பட்டதே இன்னும் நிக்கிறானே அப்படின்னு நமக்கு தோணுது. மேபி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறார்ல, அதனால கூட அவருக்கு ஒன்னாகாம இருக்கலாம். இன்னும் உங்களை நிறைய போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியாது. நீங்க சரண்டர் தான் உங்களுக்கு நல்லதுன்னு அசிஸ்டன்ட் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த பசங்க இல்ல, எங்க முடிவை நாங்களே பாத்துக்கிறோம், நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு ஒரு வண்டியில ஏறி கிளம்ப போறாங்க. அந்த பொண்ணு நாங்க இப்ப உயிரோட இருக்க காரணமானவரு அதோ அந்த ஹீரோ தான், அவருக்கு ஒன்னும் ஆயிடாது இல்ல அப்படின்னு பாசமா கேக்குறா. தெரியல, டாக்டர் வந்தாதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாதான் தெரியுங்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட். நம்ம ஹீரோவும் ஒரு காலத்துல அவங்களோட சேர்ந்து அந்த போதைப் பொருட்கள் கடத்தல கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருந்தவர் தான். ஆனா எப்போ ஒரு போலீஸ் ஸ்பை இவங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த உயரதிகாரி அவன் சுட்டு கொண்டானோ, அந்த ஸ்பை போலீஸை சுட்டு கொண்டானோ, அப்பவே அவர் அவங்களோட சங்காத்தமே வேண்டான்னு அங்கிருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப கூட எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தயாருங்கிறார். அந்த பழைய பஞ்சாயத்தை பத்தி பேசுறேன். ஆனா அதை இப்ப சொல்றதுக்கு இங்க ஒரு பயிலும் உயிரோட இல்ல. நம்ம ஹீரோ ஒன்னும் சொல்லாம விட்டுட்டாருன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் யாருக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. இப்ப நம்ம ஹீரோ பண்ணிருக்கிறது ஒரு ஹீரோயிசமான ஆக்ட் தான். தப்பு பண்ண ஒரு 4 போலீஸை பிடிச்சு வச்சிருக்காரு. சாரி, பிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்புறம் நிரபராதியான அவங்க 2 பேரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியிலையும் ஜெயிச்சிட்டாரு. இப்ப நம்ம அசிஸ்டன்ட பார்த்து இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, என்ன அரெஸ்ட் பண்ணுன்றாரு. நீ தான் ஒரு நேர்மையான போலீஸ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் நல்லபடியா நடந்துட்டு இருந்திருக்கலாம், கடுமையாவே நடந்துகிட்டு இருந்தேன், ஐம் சாரிங்கிறாப்ல. அதே சமயம் போலீஸ் வண்டிக்கு ஏகப்பட்ட வண்டிக்கு இங்க வருதுங்க. உங்க பொண்ணுக்காக நீங்க வாங்கி வச்ச அந்த கிஃப்ட் அதை நான் கொண்டு போய் நீங்க கொடுத்தா அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்துடுறேன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இல்ல வேண்டாம், அவளோட கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை நான் கெடுக்க விரும்பல, அதை கொடுக்காத, என்ன என் பொண்ணு மறக்கிறதா நல்லதுங்கிறாப்ல சொல்லிட்டார். ஒருவேளை தோட்டா உடம்புல இறங்கிடுச்சோ, சாக கிடக்குறாரோ, இல்ல லைட்டா தான் அடிபட்டு இருக்குதா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா பொழைச்சிருவாரு, ஆனா ஜெயில தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு சாகணும் இல்ல ஜெயிலுக்கு போகணும். ஆனா அவர் செத்தாரா இல்ல ஜெயிலுக்கு போறாராங்கிற விஷயத்த ரெண்டையுமே காட்டாம அவரோட 2 கண்களுக்கு மட்டும் அப்படி க்ளோஸ் அப் போய் படத்தை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல, எவ்வளவு கொலவெறியோட சண்டை போட்டுக்கிட்டானுங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.